சேலம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் உருவாக காரணமா இருந்த பல மில்லியன் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நதியில தான் நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறதா திருமணி முத்தாறு. இதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏற்காட்டுல இருந்தா இந்த நதி உருவாகுது. ஏற்காடு மலை மேல ஊத்தெடுக்கிற திருமணி முத்தாறு மஞ்சவாடி கணவாய் வீராணம் வலசியூர் வழியா கண்ணங்குறிச்சி பக்கத்துல இருக்க கற்பகமோடைய ரீச் ஆகுது. இப்ப கற்பகமோடையில தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இடத்துல தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு நீங்களே கண்கூட பார்க்கலாம். இந்த கற்பகமோடையில இருந்து புதியேரி போய் அங்கிருந்து மூக்கநேரிக்கு தண்ணி போகுது. மூக்கநேரி வரைக்குமே தண்ணி சுத்தமா இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இந்த தண்ணி அணைமேடு கிட்ட வரும்போது அப்படியே கழிவு நீர் எல்லாம் கலந்து சாக்கடையா மாறுறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். திருமணி முத்தாறு பழைய பஸ் ஸ்டாண்ட் கலரம்பட்டி எல்லாம் வரும்போது ஃபுல்லா கழிவுகள் கலந்து சாய கழிவெல்லாம் அதுலயே விடுறாங்க. அதனால திருமணி முத்தாறு அங்க மாசுபடுது. இந்த திருமணி முத்தார் 142 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்க நெஞ்சி இடையாறுங்கிற ஊர்ல காவிரியில போய் கலக்குது. திருமணி முத்தாற்றோட நதிக்கரையில 5 சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. அதுல சேலம் சுகவனேஸ்வரர் கோயில், உத்தம சோழபுரம் கோயில், அது மட்டும்